செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 31 அதிகாரம் முதல் வசனம், கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். இங்கே தாவீது, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லுகிறார். அநேக இடங்களில தாவீது இந்த வார்த்தை சொல்லுகிறதை சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர் குடும்பத்தில் பல சூழ்நிலையில நெருக்கப்பட்டா அவருடைய உள்ளத்துல ஒரு பயம் இருந்திருக்கக்கூடும். நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி அவருடைய உள்ளத்துல ஒரு பயம் இருந்திருக்கலாம். 25ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலும் கூட இப்படியாக சொல்லுகிறார், என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி அவர் நினைத்திருக்க கூடும். இன்னும் 71ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் கூட, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் காணப்படலாம். நான் இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போவேனோ, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போவேனோ, கடன் பிரச்சனையினால நான் வெட்கப்பட்டு போவேனோ, என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனம் வியாதியினால் நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளில தாவீது கர்த்தரிடத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்படி என்று சொன்னபோது தாவீது எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் இந்த நாளில இந்த வார்த்தையின் மூலம், இந்த நாள் நான் தியானிக்க போகிற செய்தியின் மூலம் உங்களுடைய வெட்கங்களை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் வெட்கப்பட்டு போவதில்லை? நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை வேதத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நன்றாய் கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த 5வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, அவரை நம்புவோம் என்று சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை முழுமையாய் நம்புவோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, சகோதரி சகோதரா, என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல நான் தலை குனிந்து போய் விடுவேனோ, என் பிள்ளையின் நிமித்தம் அநேக பெற்றோர் சொல்லுகிறாங்க, பிள்ளைகள் நிமித்தம் நாங்கள் தலை குனிந்து வாழ வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி, நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால், கடந்த நாட்களை பார்க்கிலும் இந்த நாளிலே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் அவரை முழுமையாய் நம்புவீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்துல நாம் வாசித்தோம், நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்புகிற யாரையும் அவர் வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லை. இதற்கு உதாரணமாக அடிக்கடி நாம் தியானிக்கிற ஒரு வேத பகுதி தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை செய்து அதை வணங்கும்படியாக கட்டளையிட்டார். இப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த பொற்சிலைக்கு முன்பாக அவர்கள் தாழ விழுந்து அதை வணங்கவில்லை. இப்பொழுது இவர்கள் மேல் ராஜாவிடத்தில் குற்றம் சாட்டுகிறார்கள்.
ராஜா இவர்களை அழைத்து ஒரு முறை கூட நான் சான்ஸ் தருகிறேன், நீங்கள் வாத்திய இசைக்கருவிகள் இசைக்கும் பொழுது நீங்கள் விழுந்து வணங்கினால் நல்லது, இல்லாவிட்டால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில போடப்படுவீர்கள் என்று சொன்னார். ஆனால் சாத்ராக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். 16 தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பா. இந்த தீச்சூளையிலிருந்து விடுவிக்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். நடந்த காரியம் நாம் தியானிக்கிற செய்திக்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே இப்படியாக சொன்னபோது ராஜா அதிக கோபமடைந்து சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. இராணுவத்தில் பலசாலிகளுக்கு ராஜா கட்டளையிட்டார். அவர்கள் சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்களை கட்டி தீச்சூளையில கொண்டு போட்டார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், தீச்சூளையில போட கொண்டு சென்றவர்கள் அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி, அங்கே தீச்சூளையில 3 பேரை போட்டார்கள். தேவதூதன் அங்கே கடந்து வந்தான். இப்பொழுது ராஜா பார்க்கிறார், அவருடைய கண்களுக்கு 4 பேராய் விடுதலையோடு உலாவுகிறார்கள். ஊழியக்காரத்தில் கேட்கிறார், நாம் 3 பேரை அல்லவா போட்டோம்? ஆம் ராஜாவே. இப்பொழுது 4 பேர் விடுதலையோடு அங்கே உலாவுகிறார்கள் என்று சொன்னபோது அவர் பிரமித்து, உன்னதமான தேவனுடைய தாசர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவருடைய தலைமயிர் கூட கருகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக செய்திகளிலே இந்த பகுதியை நாம் தியானித்து இருக்கிறோம். நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருப்பீர்கள். ஒரு முறை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. நம்ம தலையில ஒரு மயிறு கூட அவருக்கு தெரியாமல் விழுவதில்லையா. இங்கே சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தலைமயிர் கருகவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது ராஜா நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற ஒரு வார்த்தை 28வது வசனத்துல, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனை சேவித்து பணியாமல் அவரே நம்பி. அதை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, யார் வெட்கப்பட்டு போவதில்லை? அவரை நம்பி இருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க சாத்ராக் ஆபேத்நேகோவை குறித்து அந்த நேபுகாத்நேச்சார் சாட்சியிடுகிறார். அவரே நம்பி, கர்த்தரை நம்பி, அவர்கள் ராஜாவுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல், அந்த சிலையை வணங்காமல், கர்த்தரே எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற பொழுது அங்கே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொல்லி ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். சத்துரு அநேக பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதுல நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைய கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ வெட்கப்பட்டு போகும்படியாக விடமாட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் செய்யும் என்று சொல்லி தாவீது கேட்டார். தாவீது வெட்கப்பட்டு போகவில்லை. இங்கே அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சாத்ராக் ஆபேத்நேகோ அவரை நம்பி இருந்த காரணத்தினால் அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நம்பிக்கை பெருகட்டும். பிரச்சனைகள் எப்படியாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை முழுமையாய் கர்த்தர் பேரில் இருக்கும் என்று சொன்னால் அவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார். நம்மை வெட்கப்பட்டு போகும்படி அவர் விடவே மாட்டார். அப்ப முதலாவதாக, நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முந்தியிருந்த ராஜாக்களிலும் பின்னால் வந்த ராஜாக்களிலும் அவரை போல, எசேக்கியா ராஜாவை போல கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்த ஒருவரும் இல்லையா. அதனால் தான் அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது, கேன்சர் வியாதி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், நீ பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் என்று சொல்லி. எசேக்கியா ராஜா
கர்த்தர் நோக்கி உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தவமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் மிகவும் அழுது ஜெபித்த பொழுது அங்கே அற்புதம் நடந்தது. அவன் வெட்கப்பட்டு போகவில்லை, வியாதியில் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கு வியாதியினால நான் வெட்கப்பட்டு போவேனே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நம்முடைய நம்பிக்கை முழுமையாய் அவர் பேரில் இருக்கட்டும். அவரை நம்புவோம் என்று சொன்னால் அவர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்வார். இரண்டாவதாக ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பிற்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவதாக அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய நம்பிக்கை பெருகட்டும். நான் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். இரண்டாவதாக அவருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவும் நம்பிக்கை, விசுவாசம் என்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. காத்திருப்பது என்பது அது நம்முடைய விசுவாசத்தை காட்டுகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். நெடுநாள் காத்திருப்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பிற்பகுதியில் நம்ம படிப்போம்னு சொன்னா, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ காத்திருக்கிற அனுபவம் விசுவாசத்தை காட்டுகிறது. விசுவாசம் நம்மில் வரும்போது எதை குறித்தும் நாம் பதற மாட்டோம், பதட்டம் அடைய மாட்டோம். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியம், விசுவாசம் உண்டாகும். கர்த்தர் பார்த்து கொள்வார். இதற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாம் 75 வயதில் அழைக்கப்படுகிறான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் 100 வயது வரையிலும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், கர்த்தர் என்னை அழைத்தார், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் இந்த நாட்களில் நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. லோத்தோடு இருந்தவர்களையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாம் 318 பேரோடு அங்கே கடந்து சென்று லோத்து கொண்டான் அனைத்தையும் மீட்டு கொண்டு வருகிறார். 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். நான் இப்படியாக நினைத்தேன். 14ஆம் அதிகாரத்தில் நடந்த காரியம் ஆபிரகாமுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். அதனால கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே என்று சொல்லி நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், அடியனுக்கு என்ன தருவி, எனக்கு சுதந்திரம் இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு என்ன தருவீர் அப்படி என்று சொல்லி கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அழைக்கப்பட்டவர் தான் ஆபிரகாம், வாக்கு தத்தங்களை பெற்றவர் தான் ஆபிரகாம். ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் அது காலதாமதமானது. ஆபிரகாமுடைய உள்ளத்திலோ சில ஐயப்பாடுகள், சில சந்தேகங்கள், சில வேதனைகள் காணப்பட்டது. இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கலாம், அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இன்னும் உண்டாகவில்லை என்று சொன்னால், இன்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம்,
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். நான் எபிரேயர்ல படித்தோம், அந்த ஆசீர்வாதத்தை அவன் காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி. ஆபிரகாம் கர்த்தருக்கு காத்திருந்தான் விசுவாசத்துல. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. நன்றாய் கவனிங்க தேவ பிள்ளைகளை. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருப்பது விசுவாசத்தை காட்டுகிறது. நான் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் காணப்பட வேண்டும். இங்கே ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்படி என்று சொன்னால், அந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்வது, அவனுடைய சரீரம் செத்து போய் விட்டது. ஒரு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு எந்த வாய்ப்பும் சான்ஸும் கிடையாது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் விட்டது. சாராளுடைய வயிற்றில ஒரு குழந்தை உருவாவதற்கு எந்த ஒரு பலனும் அவருடைய சரீரத்தில் கிடையாது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான், காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கு குழந்தை பாக்கியத்திற்காக, உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகளுடைய குழந்தை பாக்கியத்திற்காக, உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் பல ஆண்டுகள் காத்திருக்கலாம். இதனால் நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். மற்றவர்கள் கேட்பார்கள், உங்களுடைய குடும்பத்தில் ஏன் சந்ததிகள் இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை கேட்கலாம். உங்களுடைய மகளுக்கு குழந்தை ஏன் இல்லை என்று சொல்லி கேட்கலாம். ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்டதான அனுபவத்தை நான் கடந்து வந்தவன். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் ஏற்பட்டதுண்டு. ஆனால் கர்த்தர் எங்களை வெட்கப்பட்டு போக விடவில்லை, எங்களுக்கு சந்ததிகளை தந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காரியத்தில் ஒருவேளை இந்த நாட்களில் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு காத்திருக்கும் போது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாம் கர்த்தருக்கு காத்திருந்தார். ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகவில்லை. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் வேதத்தில் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருந்தார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. மூன்றாவதாக சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவதாக நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவதாக காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கண்ணோக்கும் போது, கை கொள்ளும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். நான் கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்வோம் என்று சொன்னார். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் தேவ பிள்ளைகளே. நான் எந்த கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு என்ன சரியா கீழ்ப்படியவில்லை. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அநேக ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். ஆனா எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொண்டு வாழுகிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறேன், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னாரே. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அப்படி என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. கர்த்தருடைய வார்த்தையின்படி கிரியை செய்வா. இங்கே உம்முடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது, கை கொள்ளும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. யோபு இப்படியாக சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கு ஆதாரமாக நான் யோபு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். யோபு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் யோபு சொல்லுகிற வார்த்தையை
நாம் பார்க்கலாம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். நன்றாய் கவனிங்க தேவ பிள்ளைகளே. யோபு எல்லாம் இழந்த சூழ்நிலையில இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரத்தில் வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறாரு. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. என் வாழ்க்கையில எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கற்பனைகளை கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. யோபு எந்த சூழ்நிலையிலும் கற்பனை விட்டு அவர் விலகவில்லை. அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். உணவு அது அத்தியாவசியமானது. அதை விட நான் கற்பனைகளை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கற்பனைகளை கை கொள்வோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை தேவ பிள்ளைகளே. வேதத்தில் அநேக பேரை நாம் பார்க்க முடியும். கற்பனைகளை கை கொண்டவர்கள், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவர்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இதற்கு ஒப்பு கொடுப்போம். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுல ஒரு காரியம், நீங்கள் துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனமாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 4வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம் என்று சொன்னார், அதுல என் நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய ஜனம் என்பதற்கு அடையாளம் நான் அவரை துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கணும். உண்மையான ஒரு ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்கணும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு பல ஆராதனைகள் இருக்கிறது. மனித பாரம்பரியத்தின்படி எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். புத்தி உள்ள ஆராதனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, நான் உண்மையான ஒரு ஆராதனை, அவர் பிரியப்படுகிற ஒரு துதி நாம் செய்வோம் என்று சொன்னால், ஆராதனை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமா நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எரேமியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, அவருடைய ஜனமாய் நான் இருப்போம் என்று சொன்னால். 4வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நாம் அவருடைய ஜனம் என்கிற ஒரு அடையாளம் நமக்கு வேண்டும். அவருடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தர் அறியணும். அவருடைய ஜனமா நான் இருப்போம் என்று சொன்னால் அதற்கு அடையாளம் என்ன? இங்கே வசனம் சொல்லுகிறது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது என் ஜனமாயிருப்பீர்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு, வேதம் அவருடைய சத்தமாயிருக்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்டு எல்லா காரியத்திலும் அவருக்கு நான் செவி கொடுத்து நடப்போம் என்று சொன்னால் அவருடைய ஜனமாயிருப்போம். இதற்கும் நான் ஒரு சகோதரியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரூத்து கர்த்தருடைய செட்டன் வந்தாள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். மோவாபிய தேசத்தை விட்டு ஓர்பாலும் ரூத்தும் தன்னுடைய மாமியாரோடு கூட வந்தார்கள். வழியில ஓர்பால் முத்தமிட்டு கடந்து சென்று விட்டாள். அப்பொழுது நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், ரூத் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனத்திடத்திற்கும் உன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்க தேவ பிள்ளைகளே, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படி என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறது. கர்த்தருடைய ஜனமாய்
அவள் மாற்றப்பட்டாள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு மோவாபிய ஸ்திரீ தான், கர்த்தரை அறியாதவள் தான். ஆனால் பெத்லெகேமிலே நகோமியோடு கடந்து வருகிற வழியில அவள் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்பொழுது ரூத்து கர்த்தருடைய ஜனமாய் மாறுகிறாள். அவள் வெட்கப்பட்டு போகல. ஒரு வாலிப ஸ்திரீ, நான் வெட்கப்பட்டு போவேனோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்று சொல்லி அவள் வேதனையோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான வேதனை இருக்கும் என்று சொன்னால், நான் என் பிள்ளையினுடைய காரியத்தில் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குடைய ஜனமாய் நான் இருப்போம் என்று சொன்னார், நிச்சயமாக நான் வெட்கப்பட்டு போவதில்லை. 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, தாவீது சொன்னார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் உண்டு. நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி, நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தின்படி நான் எப்படி இருக்க வேண்டும்? யார் வெட்கப்பட்டு போவதில்லை? முதலாவது நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2வது காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 3வது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 4வதாக என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனமாயிருப்போம் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனம் யார் என்று சொன்னேன்? அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை முழுமையாய் கை கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னார், நாம் அவருடைய ஜனமாயிருப்போம். தேவ பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான சகோதரா சகோதரி, அநேக காரியங்களை குறித்து நான் வெட்கப்பட்டு போவேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த நாளில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வா, உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாம். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய ஜனத்திற்காக அடியேன் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போவேனோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றியப்பா. நீர் வசனத்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற கருத்து இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற வெட்கமான காரியங்களை மாற்றி நீர் பெரிதான சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் இந்த வேளையில் உம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்தில் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. எந்த காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கே இப்பொழுதே நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அடியேன் ஒன்றுமில்லையப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற ஒரு பாக்கியத்தை தந்து இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் அப்பா. நீர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர், அற்புதம் செய்கிற கர்த்தரப்பா. நீர் கிரியைகளின் தேவனப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யும் அப்பா. இந்த வேளையில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும் நீர் கிரியை செய்ய போவதற்காக நன்றி. வெட்கங்களை மாற்றுவதற்காக நன்றி. நன்றி. துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.